மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் மக்காலிருந்து வெளிப்படுவாங்க இல்லையா, தங்களுடைய அந்த மஹதி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து சவுதியில் இருக்குது. அது அரபு தீபகற்பத்தில் ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து இருக்குது. அதாவது கிலாஃபத் ஆல்ரெடி அதில் இருக்க போய் தானே வருது, ஒரு கலீஃபாவுடைய மரணம் அப்படின்னு தானே வருது. அப்படி தெளிவாக ஹதீஸில் இருக்க மஹதிக்கு முன்னாடியே கிலாஃபத்து ஏற்படும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு படை போய் உதவி செய்யும், அது கருப்பு கொடிகளை கொண்ட ஒரு படை வந்து போய் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அது வேற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு படை போகுது அப்படின்னா அது கிலாஃபத்துடைய படையாக தானே இருக்கும். இஸ்லாமிய அரசு சார்ந்த ஒரு படை தானே போய் மஹதி அலைஹிஸ்ஸலாமோட போய் மெர்ஜ் ஆகும். ஸோ அப்போ தெளிவாக புரியுது இல்லை, மஹதி அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி கிலாஃபத் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமாக புரியும் போது அப்போ ஏன் வந்து நம்ம வந்து கூட வேணாங்கிறோம். இது நான் மட்டும் சொல்கிறது இல்லை, இப்போ இம்ரான் ஹுசைனுடைய அவருடைய அந்த கருத்தும் அதுதான். அப்போ அதை ஏன் இது சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் நாலேஜ் எதுக்கு யூஸ் ஆக போகுது, ஒரு காலத்துலேயும் கிலாஃபத்துக்காக